ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் சன்யாங் ஜெயிலில் இருக்க கிவி அம்மா வந்து மீட் பண்ணியிருப்பா. மீட் பண்ணி அவள் கன்சீவாக இருக்க விஷயத்தையுமே சொல்லிட்டு, என்ன ஆனாலும் சரி யாருக்காகவும் நீ பண்ணாத தப்பை ஒத்துக்காத, எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நீ கண்டிப்பாக வெளியில் வரணும், உனக்காக நாங்கள் காத்துட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த நேரத்தில் கிபியாமா அவனோட நிலைமையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கிபிஎம் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் எப்படியெல்லாம் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க் கொண்டு வந்து காங் கிட்ட காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப காங்குக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஏன்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி காங்குக்கு தெரிஞ்சதா தான் இருக்கு. புதுசா கிபிஎம் எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களையுமே கர்ச்சீஃபை முகத்துல கட்டிட்டு தான் நான் வந்து கொலை பண்ணேங்கிற மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஆக்சுவலா அந்த கில்லர் ஜீவோனை துரத்தும் போது மட்டும்தான் அவன் முகத்துல கர்ச்சீப் கட்டியிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த கில்லர் கிட்ட மாட்டி தப்பிச்சிருப்பா இல்லையா, அவகிட்ட விசாரிக்கும் போது அவன் அந்த மாதிரி கர்ச்சீஃப் எல்லாம் கட்டலங்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருப்பா. அப்புறம் எதுக்காக அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், இதுல ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப கிபியாம மீட் பண்றதுக்காக இப்ப அவன் இருக்க இடத்துக்கு வரான். ஆக்சுவலா கிபியாமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, அந்த காங்க பிடிக்காத 2 டிடெக்டிவ்ஸ் சொன்னதை தான் அவன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருக்கான். இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொன்ன மாதிரியே மத்தவங்க கிட்டயும் நாங்க என்ன சொல்றோமோ அது மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கிபியாம் கிட்ட அந்த 2 டிடெக்டிவ்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கிபியாம்க்கு சன்யாங் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது, நீ பண்ணாத தப்பை யார்கிட்டயும் ஒத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கிபியாம் சொல்றான், இது வரைக்கும் நீங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப கிபியாம் சொல்ல அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன கொஞ்ச நாள் உன்னை அடிக்காம விட்டதும் துளிர் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா காங் கிபியாம பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறான். அந்த நேரத்துல கிபியாம் நிக்க முடியாம ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்ப காங் அவனோட உடம்ப செக் பண்றான். பார்த்தா உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. அதுவும் ரொம்ப நாள் முன்னாடி அடிபட்ட காயம் மாதிரியே இருக்கு, இப்ப அடிச்ச மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் அந்த 2 டிடெக்டிவ்ஸ் கிட்டையும் பேசும்போதுதான் தெரியுது, எல்லாருக்கும் முன்னாடி கிபியாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண எல்லா விஷயமும், அதை பண்ண சொன்னதே சியாங் தாங்கிற விஷயமும் அப்பதான் காங்க்கு தெரிய வருது. அதை கேட்டதுமே காங்குக்கு இப்ப சியாங் மேல பயங்கர கோவம் வருது. நான் தான் கிபியா மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அவன் கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததே, ஆனா எனக்கே தெரியாம இவனை கடத்தி வச்சு அவனை தேடுற மாதிரி என் கூடவே இவன் திரிஞ்சு நாடகம் ஆடி இருக்கானா, இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சியாங்க பாக்குறதுக்காக காங் அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். அவன் அங்க வரும்போது சியாங்கோட அண்ணனுமே அங்கேதான் இருக்கான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு சியாங்க ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு வரான். அவங்க 2 பேரும் பேசிக்கிறது போறது எல்லாத்தையுமே சியாங்கோட அண்ணனும் அவன் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்ப தனியா ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காங் சியாங்க அடி வெளுத்து எடுக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கொடுத்த டீடைல்ஸை வச்சு அவனை எனக்கே தெரியாம கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்திருப்ப, இத்தனைக்கும் நீ ஏன் கூடவே சுத்திக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்லிட்டு தெரியற. ஒரு நிமிஷம் உன்னை நல்லவன் நினைச்சிட்டேன்டா, ஆனா உன் புத்தி என்னைக்குமே மாறாது, மரியாதையா இப்ப நீ கிபியாம ரிலீஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சியாங் கிட்ட சொல்றான். ஆனா அவ்வளவு அடி வாங்கினாலும் சியாங் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்றான். நீ அவனை ரிலீஸ் பண்ணலன்னா என்னால கிபியாம வெளியில கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சியா, என் வழியில நான் அவனை எப்படி ரிலீஸ் பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங் அங்க இருந்து போயிடுறான். இப்ப காங் அடிச்சதுல சியாங்கோட மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அப்படியே இப்ப வீட்டுக்கு வரான். அப்ப அவன் அடி வாங்கிட்டு அந்த நிலைமையில வரத சியாங்கோட அண்ணனும் பாக்குறான். பாத்துட்டு இப்ப சியாங்க்கு தெரியாம ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்ப சியாங்குக்கும் சியாங்கோட அண்ணனுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை காங்குக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப நெக்ஸ்ட் டே சியாங்கோட அண்ணனை பாக்குறதுக்காக காங் அவனோட இடத்துக்கே வந்திருக்கான். வந்து இப்ப சியாங் பிடிச்சு வச்சிருக்கிறது உண்மையான சீரியல் கில்லர் இல்லங்கிற விஷயத்தையும் அவனை நல்லா விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தான் சீரியல் கில்லர்னு சியாங் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவன்கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம உண்மையான கில்லருக்கான டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். இதுக்கு இடையில நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சீரியல் கில்லர் கேஸுக்காக ஒரு டீமை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தது எனக்கு நல்லா தெரியும். உங்க டீமை இந்த நேரத்துல களத்துல இறக்குனீங்கன்னா அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது சியாங்கோட அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. சியாங் கில்லரை பிடிச்சிட்டான்னு சொல்லிதான் இப்ப இவன் கொண்டு வந்த அந்த ஸ்பெஷல் டீமை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான். இப்ப காங் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம டீமை வச்சு அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு ஒரு டவுட் வருது. இப்ப காங்க பார்த்து கேக்குறான், நீயும் சியாங்கும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா கிபிஎம் அந்த சீரியல் கில்லரா இருப்பானோன்னு சந்தேகப்பட்டு அவனோட டீடைல்ஸ் எல்லாம் சியாங் கிட்ட கொடுத்ததே நான் தான், ஆனா எனக்கே தெரியாம அவனை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி வச்சு அவனை அடிச்சு வாக்குமூலம் வாங்கியிருக்கான், அதனாலதான் நான் இப்ப உங்களோட உதவியை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங் சொல்ல, நீ சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு, என்கிட்ட இருந்து இப்ப உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சியாங்கோட அண்ணன் கேட்க, எப்படியும் உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் வெளியில வர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடி
கீபியாம ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சியாங்கோட அண்ணன் கிட்ட கேக்குறான். அவனை பெர்மிஷன் கொடுத்துறான். அதுக்கப்புறம் காங் கீபியாம மீட் பண்ணி அவன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்க விஷயத்தையுமே சொல்றான். சொல்லிட்டு அந்த மிஞ்சி பொண்ணு கொலை செய்யப்படுறதுக்கு முத நாள் கடைசியா உங்களோட புக் ஸ்டோருக்கு தான் வந்திருந்திருக்கா, அதுவும் அவகிட்ட கொடையை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி நீ தான் அவ பின்னாடி ஃபாலோ பண்ணி போனதா கீவன் சொன்னான். அதனால நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், என்னாலதான் நீ இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் வந்து கீபியம் கிட்ட சொல்றான். அதனால எல்லாம் நான் உங்க மேல கோவப்படல, நீங்க உங்க வேலையை தானே செஞ்சீங்க, ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். காங்கும் சொல்லுன்னு சொல்ல, சன்யாங்கோட பிரசவ டைம்ல நான் அவ பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் ஆயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஏன் அவ்வளோ நாள், அதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு, கவலைப்படாம இரு, சீக்கிரமே உன்னை நான் வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். சொல்லிட்டு உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி உன்னை அரெஸ்ட் பண்ணதை யாரெல்லாம் பார்த்தாங்க, எந்த இடத்துல உன்னை அடைச்சு வச்சிருந்தாங்கலாம் சொல்லுங்கிற மாதிரி இப்ப காங் கீபியாம் கிட்ட கேக்குறான். எந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு என்னால சொல்ல முடியல, ஏன்னா என் கண்ணை கட்டி தான் இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க, ஆனா என்னை அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பார்த்தான், அவன் பேரு இம்சுக் அப்படிங்கிற மாதிரி இப்ப கீபியாம் சொல்றான். இப்ப காங் கீபியாம் சொன்னா அவன் ஃப்ரெண்டு இம்சுக்க பாக்குறதுக்காக அவனோட இடத்துக்கு வந்திருக்கான். வந்து இப்ப அவனை பார்த்து கீபியாம அரெஸ்ட் பண்ண விஷயம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் நீ யார்கிட்டயுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதை வெளியில சொன்னா என்னை கொன்றுவேன் மிரட்டினாங்க, அதனாலதான் நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கீபியாம் உன்னோட ஃப்ரெண்டு, அவன் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சும் யாரோ மிரட்டினாங்க, பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்ல, கீபியாம் கில்லரா இருப்பானோன்னு எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு, அதனாலதான் நானும் வெளியில சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் காங் அவன்கிட்ட அவனை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல பார்த்த, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேக்குறான். அப்படியெல்லாம் இப்ப காங் அவனை விசாரிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி கீபியாமோட புக் ஸ்டோர்ல ஒரு விக்டிமோட பேக் இருந்துச்சுன்னு சொல்லி காங்கோட டீம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேக் அங்கே வச்சது இவன் தாங்கிற விஷயம் தெரிய வருது. உனக்கு எப்படி அந்த பேக் கிடைச்சது, ஏன் அங்கே கொண்டுட்டு வந்து வச்ச அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் அவங்கிட்ட கேக்குறான். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வர வழியில இது கடந்துச்சு, யாராவது அதை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு தான் அதை எடுத்தேன். கீபியாமோட புக் ஸ்டோர்ல மிஸ் ஆன பொருளை எல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பான், அங்கே கொண்டு வச்சா இது யாரோடதோ அவங்க வந்து அதை எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இங்க கொண்டு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்றான். கீபியாம அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, எங்க அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையுமே இவன் பார்த்ததா சொல்லுவான். அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்காக இப்ப நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வரணுங்கிற மாதிரி இப்ப காங் அவன்கிட்ட சொல்லுவான். ஆக்சுவலா அவன் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான், அந்த டைம்ல தான் இப்ப காங் அவனை வந்து மீட் பண்ணி பேசியிருப்பான். அதனால இப்ப அவன் சொல்லுவான், நான் உங்க கூட வரேன், ஆனா நான் பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு வந்தா ஓனர் வந்து என்னை திட்டுவாரு, ஒரு 5 மினிட்ஸ்ல என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்புவான். அப்படி அவன் கடைக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் காங் அவனை பாக்குறான். அவன் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து போறான். அப்பதான் அவனுக்கு சன்யாங் சொன்னது ஞாபகம் வருது. சன்யாங் அந்த கில்லர் கிட்ட மாட்டினப்போ அந்த கில்லர் அவளை இழுத்துட்டு போகும்போது அவன் நொண்டிக்கிட்டே தான் இழுத்துட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பா. அது இப்ப ஞாபகத்துக்கு வர அவன் பின்னாடியே இப்ப காங் அவனை ஃபாலோ பண்ணி அவன் ஒர்க் பண்ற இடத்துக்கு போறான். அங்க போய் பார்க்கும்போது அவன் ஒர்க் பண்ற இடம் ஒரு ஃபேக்டரி செட்டப்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஒர்க் பண்றது ரொம்ப ஹெவி ஒர்க்கா இருக்கு, அதிகமா வேர்க்கிற வேலை தான் அவன் பாக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கில்லர் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த கில்லரோட ஹேரை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்லியிருப்பாரு. அது இப்ப காங்குக்கு ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் இப்ப காங் யோசிச்சுட்டே நிக்கும் போது இம்சோக்கும் இப்ப காங் அந்த இடத்துல நிக்கிறத பாத்துருவான். பாத்துட்டு இங்கே வந்துட்டீங்களா, நானும் வேலையை முடிச்சுட்டேன், இப்ப போலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன்கிட்ட சொல்றான். காங்கும் அந்த இடத்துல பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம இப்ப அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கீபியாமோட அம்மா அவனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. அப்ப அவங்கள பாக்குறதுக்காக சன்யாங் மெடிசின் எல்லாம் கொண்டுட்டு வரா. அந்த நேரத்துல கீபியாமோட அம்மா அவளை பார்த்து திட்டுறாங்க, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னைதான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மருமக ஊருக்கு போகும்போது நீங்க உடம்பு முடியாம இருக்கீங்க, உங்களுக்கு மெடிசின் கொடுக்க சொல்லி என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க, இந்த மெடிசினை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே உன் குடும்பம் தான், அதை சரி பண்றதுக்கு நீயே மருந்து எடுத்துட்டு வந்திருக்கியா, உன்னை பாக்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல, முதல்ல வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஊரே உங்க பையனை பத்தி தப்பா பேசுது, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி சும்மா படுத்திருக்க போறீங்களா, யாரு என்ன சொன்னாலும் நம்ம அவங்க கிட்ட சொல்லணும், அவன் அப்படிப்பட்டவன் இல்ல, அவன் அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி, அது 1000 தடவையா இருந்தாலும் நம்ம சொல்லணும், அது என்னால மட்டும் தனியா முடியாது, நீங்களும் என் கூட வரணும், என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்க பையனுக்காக இந்த மருந்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை அவங்க கிட்ட கொடுக்குறா. கீபியாமோட அம்மாவும் அவளை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த மருந்தை வாங்கி அவங்க குடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காங்கோட ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இப்ப காங் இம்சுக்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அங்கே கூட்டிட்டு வந்து இப்ப அங்க இருக்க டிடெக்டிவ்ஸோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டி, இதுல யாரு கீபியாம அரெஸ்ட் பண்ணும்போது நீ பார்த்த,
அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப அவன் அந்த காங்க பிடிக்காத 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோஸ் தான் காட்டுறான். இவங்க 2 பேரையும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு நீ எதுக்காக போன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங் அவங்கிட்ட கேட்க, எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஞாபகம் இல்லனா அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இல்லையா, இல்ல அடிக்கடி உனக்கு மறக்கிற வியாதி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அடிக்கடி நிறைய விஷயத்த நான் மறந்துடுவேன், அந்த மாதிரிதான் இந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த நேரத்துல காங் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போதைக்கு நீ கிளம்பலாம், விசாரணைக்காக நீ அடிக்கடி இங்க வர வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் அவங்கிட்ட சொல்றான். அவனும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பிடுறான். போறதுக்கு முன்னாடி காங் இப்ப அவங்கிட்ட கை கொடுக்கறான். ஆக்சுவலா அவனோட கை சாஃப்டா இருக்காங்கறத செக் பண்றதுக்காக தான் அவங்கிட்ட கை கொடுத்திருப்பான். அதே மாதிரி அவனோட கைமே ரொம்ப சாஃப்டா லேடிஸோட கை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கில்லர் கிட்ட மாட்டி தப்பிச்ச ஒரு விக்டிம் சொல்லிருப்பா, அந்த கில்லர் என்னைய பிடிக்கும் போது அவன் கை ரொம்ப சாஃப்டா லேடிஸோட கை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் இப்ப அவன் செக் பண்ணிருப்பான். இப்ப கிபிஎம் தான் காட்டுறாங்க. அவனை போலீஸ் பாதுகாப்போட ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சியாங்கோட ஆளுங்க 2 பேர் அங்க வந்து அவனை ஹாஸ்பிட்டல் போக விடாம பாதியிலேயே வழிமறிச்சு, நாங்க டிடென்ஷன் சென்டர்ல இருந்து வரோம், கிபிஎம் அங்க கூட்டிட்டு வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா கிபிஎம் அந்த சென்டர்ல இருக்கவங்கள தவிர வெளியில இருக்கவங்க யாருக்கும் விசிட் பண்றதுக்கு கூட அனுமதி கிடையாது. கிபிஎம் பத்தி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த சென்டர்ல இருக்கவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்கங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப காங் மறுபடியும் சியாங்கோட அண்ணனை வந்து மீட் பண்றான். இப்ப கிபிஎம் விஷயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அவங்கிட்ட கேட்க, இந்த சிச்சுவேஷன்ல என்னோட பவர் இங்க செல்லாதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதனால இப்ப நேரா ஜீவோனை பாக்குறதுக்காக அவ ஒர்க் பண்ற பிரஸ் கம்பெனிக்கு இப்ப காங் வந்துட்டான். வந்து இப்ப ஜீவோனை பார்த்து நான் சொல்றத மட்டும் இன்னைக்கு ஆர்டிகிள்ல போடுங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அவன் என்ன சொல்றான்னா, புதுசா ஃபார்ம் பண்ணிருக்க இன்வெஸ்டிகேஷன் டீம்ல சீரியல் மர்டர் கேஸ் விஷயமா புதுசா ஒரு கில்லரை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. எவிடன்ஸ் எல்லாமே அவன் தான் கில்லருங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே ப்ராசிக்யூட்டர் சியாங் தரப்புல ஒருத்தனை கில்லர்னு அனௌன்ஸ் பண்ணது அவங்க கேஸ முடிக்கிறதுக்காக பண்ண வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகிள் போடு. அப்படி நம்ம போட்டோம்னா இப்ப கிபிஎம் கொண்டு போய் வச்சிருக்க அந்த சென்டர்ல இன்னொரு கில்லரும் பிடிபட்டிருக்காங்கிற பட்சத்துல கிபிஎம் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இந்த கேப்ல உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரமும் நமக்கு கிடைக்கும். கிபிஎம் கில்லருங்கிறது கன்ஃபார்ம் ஆகாததுனால அவன் மேல யாராலையும் கை வைக்கவும் முடியாது. அதனாலதான் நீ இதை போடணும்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்றான். ஜீவோனும் இதுக்கு ஒத்துக்கிறா. அன்னைக்கு பேப்பர்ல இந்த விஷயம் தான் வருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் தரப்புல இருக்க எல்லாருமே சியாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உண்மையாவே சீரியல் கில்லர் தான் பிடிச்சிங்களா, இல்ல உங்க கேஸ முடிக்கிறதுக்காக ஒரு அப்பாவை அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, சியாங்குக்கு காங் மேலதான் டவுட் வருது. இந்த வேலையை அவன் தான் பாத்திருப்பான்னு சொல்லிட்டு இப்ப நேரா காங் வந்து மீட் பண்ணி, இதெல்லாம் உன் வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும், நீ பிடிச்சி வச்சிருக்கதா சொன்ன அந்த கில்லர் எங்க, அவனை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அவன் எந்த கில்லரையும் பிடிச்சிருக்க மாட்டான், விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான். கிபிஎம் இவங்க எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எழுத சொல்லியிருப்பான். இப்ப காங் இப்பெல்லாம் காட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். இந்த கேஸுக்கு இன்சார்ஜே நான் தான், நான் இல்லாம கில்லரை நீ கோர்ட்ல சப்மிட் பண்ணிருவியா அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் கேட்க, ஏன் அவசரப்படுற, நான் அப்படி சொல்லவே இல்லையே, ஆனா கில்லர் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏற்கனவே கிபிஎம் விஷயத்துல நீ என்ன பண்ணணும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், முழுசா அவன் தான் கில்லரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இப்ப இம்சுக்கு தான் காட்டுறாங்க. அவன் அவனோட அக்கா வீட்டுல தான் தங்கியிருப்பான். அவனோட அக்காவுக்கு 2 குட்டி பொண்ணுங்க இருப்பாங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் உட்காந்து டிராயிங் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அதுல நல்லா கிறுக்கி வச்சிடுறாங்க. அதுல அந்த பொண்ணுங்க கிறுக்கிறத பார்த்துட்டு இம்சுக் வேகமா வந்து அந்த கர்ச்சீஃபை பறிச்சுக்கிறான் அவங்க கிட்ட இருந்து. உடனே அந்த பொண்ணுங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது என் ஃப்ரெண்டோடதை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்படி கிறுக்குனதை பார்த்தா என் ஃப்ரெண்டு என்கிட்ட தானே கோச்சுக்குவான், அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன், அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்களோட அழுகையை நிறுத்துறதுக்காக அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவன் கொஞ்சம் தூரம் போன உடனே அதுல ஒரு பொண்ணு விளையாடுறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் மேல ஏறி விளையாண்டுட்டு இருப்பா. அப்படி விளையாடும் போது அவ சைக்கிள்ல இருந்து கீழே விழ போக இம்சுக் அதை தூரத்துல இருந்து பாப்பான். பார்த்ததும் அங்கிருந்து ஓடி வந்து அவளை கீழே விழாம புடிச்சுக்குவான். ஆக்சுவலா அவனுக்கு போலியோ அட்டாக் வந்ததுனாலதான் அவன் கால் வந்து நொண்டி நொண்டி நடப்பான். அவனால வேகமா நடக்க கூட முடியாது. இப்ப இப்படி ஓடி வரதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணுங்களே ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க, அங்கிள் உங்களால வேகமா ஓட முடியுமா அப்படிங்கிற மாதிரி, நீ கீழே விழ போறேன்னு தெரிஞ்சு நான் பாத்துக்கிட்டா இருப்பேன், உன்னை காப்பாத்துறதுக்கு நான் எங்க இருந்து வேணாலும் ஓடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்ப மறைஞ்சிருந்து காங் பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஆக்சுவலா காங்குக்கு இவன் காலை பார்த்த செகண்ட்ல இருந்தே இவன் மேல டவுட் வந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் காங்குக்கு உறுத்தலா இருந்திருக்கும். அது என்னன்னா, ஜீவோனை கில்லர் தாக்குன அன்னைக்கு கில்லர் அவளை துரத்திக்கிட்டு வந்துதான் கல்லால அடிச்சான்னு சொல்லிருப்பா. ஆனா இவன் இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி அவளை துரத்திருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் அவனுக்கு கொஞ்சம் இவன் தான் கில்லராங்கிறதுல டவுட் இருந்திருக்கும். இப்ப இவன் ஓடி வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அதனால இப்ப நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்க்கிட்ட இவனோட ஹேர் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து அவனோட ஹேர் டைப் பிளட் டைப் எல்லாத்தையுமே செக் பண்ணி எனக்கு இமீடியட்டா ரிசல்ட் வேணும்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொல்றான். டெஸ்ட் ரிசல்ட்டும் வருது. அதுல இருக்க இம்சுக்கோட டீடைல்ஸ் அப்படியே கில்லரோட டீடைல்ஸ்க்கு மேட்ச் ஆகுது. அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்ப காங் சியாங்க
பாக்குறதுக்காக போறான். இப்ப சியாங் கிட்ட இம்சுக்கோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நான் சொன்ன மாதிரியே கில்லரை கண்டுபிடிச்சாச்சு. கில்லர் இவன் தாங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. அதே மாதிரி கிபிஎம் கில்லர் இல்லங்கிறதுக்கான ஆதாரமும் இதுல இருக்கு. இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிரஸுக்கும் சென்ட் பண்ணியாச்சு. இப்ப நீ கிபிஎம் ரிலீஸ் பண்ணுவல அப்படிங்கிற மாதிரி இப்ப கேக்குறான். இப்ப சியாங்குக்குமே வேற வழியே இல்ல, கிபிஎம் ரிலீஸ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துறான். அதுக்கப்புறம் காங்கும் சியாங்கும் சேர்ந்து இம்சுக்கு அரெஸ்ட் பண்றதுக்காக இப்ப அவனோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வர நேரத்துல இம்சுக்கு அங்க இருந்திருக்க மாட்டான். அவங்க அக்கா ஃபேமிலி மட்டும் தான் இருப்பாங்க. அவன் எங்கன்னு கேட்கும்போது அவங்க அக்காவுக்கோ அவங்க அக்கா வீட்டுக்காருக்கோ தெரியல. ஆனா அந்த 2 குட்டி பொண்ணுங்களும் சொல்றாங்க அங்கிள் அவரோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஃப்ரெண்டை பார்க்க போனாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க ஃப்ரெண்டோட கர்ச்சீஃபை கொடுக்கறதுக்காக போறேன்னு சொன்னாரு. ஆனா மறந்துட்டு கர்ச்சீஃபை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்து காட்டுறா. அந்த கர்ச்சீஃபை இப்ப காங் பாக்குறான். பார்த்தா அந்த கொலகாரன் ஜீவன் எடுத்த போட்டோல முகத்துல ஒரு கர்ச்சீஃப் கட்டியிருப்பான் இல்லையா, அந்த கர்ச்சீஃப் தான் அது. அதை பார்த்ததும் இப்ப காங்கும் சியாங்கும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இம்சுக்கு இப்ப சன்யாங்க பாக்குறதுக்காக காங்கோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அவன் வந்து அவங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் சன்யாங்கும் வீட்டுக்கு வருவா. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றங்கிற மாதிரி கேட்கும்போது உன்னோட கர்ச்சீஃபை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல செக் பண்ணி பார்ப்பான். கர்ச்சீஃப் இருக்காது. கிபிஎம் என் வீட்டுல கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிட்டான். அதை கொடுத்துட்டு போன்னு தான் வந்தேன். ஆனா கர்ச்சீஃபை எங்க போட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்கும்போது சன்யாங் ரொம்ப பயந்துடுறா. ஏன்னா அந்த கர்ச்சீஃப் கிபிஎம்மோடதுன்னு சொல்லிதான் இப்ப கிபிஎம் கில்லர்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா கிபிஎம் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான்னு இவன் முழுசா நம்புறா. ஆனா அந்த கர்ச்சீஃப் இவங்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த கில்லர் இவன் தானோன்னு நினைச்சு பயத்துல தடுமாறி கீழே விழுந்துருவா. அந்த நேரத்துல இம்சோக்கும் என்னாச்சு ஏன் கீழே விழுந்தன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வரான். கரெக்டா அந்த நேரத்துல காங்கும் சியாங்கும் அந்த வழியா தான் கார்ல இம்சூக்க தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சன்யாங் கீழே விழுந்து கிடக்க இம்சூக் அவன் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு சன்யாங் அவனால எதுவும் ஆயிடுமோன்னு இப்ப காங் ரொம்ப பயந்துடுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அந்த இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன கிபிஎம் அவனோட அண்ணன் கீவன் தான் இப்ப கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல கிபிஎம் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி ரொம்ப டல்லா இருக்கான். ஏண்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கீவன் இப்ப அவன்கிட்ட கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வேகமா வீட்டுக்கு போகணும், சன்யாங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வீட்டுல உனக்காக விருந்தெல்லாம் தடப்புடலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல இப்ப கிபிஎம்மோட வீட்டை காட்டுறாங்க. கிபிஎம் ரிலீஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிபிஎம்மோட அம்மாவும் சன்யாங்கும் சேர்ந்து நிறைய ஆளுங்களை வச்சு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிபிஎம்மும் கீவனும் வந்துட்டு இருக்க வழியில கீவன் கிபிஎம் கிட்ட சொல்றான், போற வழியில ஒரு கேக் ஷாப்ல கேக் சொல்லிட்டு வந்திருக்கேன், நம்ம போகும்போது வாங்கிட்டு வந்துடலாம், நான் போனோடனே வந்துருவேன், நீ கார்லயே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், வீடு வந்ததை என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் படுத்துக்கிறான். கீவனும் சரி நீ தூங்கு, நான் வீடு வந்ததை எழுப்பி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப கிபிஎம் வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப சன்யாங் தான் அவனை வந்து எழுப்புறா. அவளை பார்த்ததும் இவன் கட்டி பிடிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, நம்மளும் எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து சந்தோஷமா வாழுவோம், நம்ம 2 பேருக்கும் ஒன்னாவே வயசாகும், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப கேக் வாங்குறதுக்காக காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கீவன் ஷாப்புக்கு போயிருப்பான். அவன் வந்து பார்க்கும்போது கிபிஎம் ஒரு மாதிரி அசைவே இல்லாம உட்கார்ந்துருக்கான். இவன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி சந்தேகத்துல கீவன் இப்ப அவனை எழுப்புறான். ஆனா அவன் எந்திரிக்கவே இல்ல. பார்த்தா அவன் இறந்துட்டான். இப்ப அவன் சன்யாங் கிட்ட பேசுற மாதிரி நடந்ததெல்லாம் அவனோட கனவு தான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.